மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா வெண்பா விஜய் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம வெண்பா விஜய் கிட்ட கேள்வி கேட்க கேட்க மல்லி வெளியே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என்னடா வெண்பா குட்டியெல்லாம் இப்படி எல்லாம் பேசலாம், அவங்க டேடா கிட்ட எப்படி எல்லாம் பேசுறா, விஜய் அவளை பத்தி என்ன நினைப்பாரு, இதனால கோவப்படுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம மல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ ஆனா விஜய் கோவப்பட மாட்டாரு. ஏன்னா இப்ப ஒவ்வொரு விஷயமும் நம்ம வெண்பா பாத்தீங்கன்னா பார்த்து தான் கேட்டுட்டு இருக்காங்க. விஜயால பதிலே சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான கேள்விதான் வெண்பா இப்ப விஜய் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சோ ஒரு வழியா மல்லி மொத்தம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. வெண்பா டேடா மல்லியம்மாவை லவ் பண்றாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெண்பா பார்த்தலாம், சரி டேடா இதுல இருந்தே தெரியுது மல்லியம்மா மேல நீங்க உறுதியே வச்சிருக்கீங்க, ஆனா யார்கிட்டையும் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு, சரி டேடா நீங்க ரெண்டு பேரும் 3 ட்ரிப் போறீங்க, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நானே, நீங்க எனக்காக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. விஜய் இல்ல வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா வெண்பா இல்லடா நீங்க கண்டிப்பா போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் மல்லியோட முகத்துல பளிச்சுன்னு சந்தோஷம் இருக்குதுங்க. நம்ம வெண்பா என்ன மல்லியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா, பாத்தீங்களா டேடா உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்க டேடா பக்கம் கூட நெருங்கினது இல்ல, ஆனா டேடாவோட முகத்துல நீங்க கொடுத்த முத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதும் ஓடி போயிட்டு கண்ணாடியை பார்த்து அதெல்லாம் தொலைக்கிறாரு. இதுல இருந்தே தெரியுதா மல்லியம்மா அவர் உங்களை காதலிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ உங்களுக்கு நான் அந்த சர்ப்ரைஸ கொடுக்குறேன், இங்க பாருங்க, இது எங்க ஸ்கூல்ல கொடுத்த ஒரு கிஃப்ட், அதாவது 3 ட்ரிப் 3 நாள் ஸ்டே பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு டேடா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்லிட்டேன், நீங்களும் டேடாவும் 3 நாள் அங்கதான் ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 3 நாள் நீங்க ரொம்பவே ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வரணும், வீட்டுக்கு வரும்போது நீங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா வரணும், இதை நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்றாங்க. மல்லி வெண்பா குட்டி என்னடா சொல்ற 3 ட்ரிப்பா, ஐயோ நான்லாம் போக மாட்டேன், டேடா என்ன திட்டுவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம வெண்பா பாத்தீங்கன்னா, மல்லியம்மா டேடா கிட்ட இந்த பர்மிஷன் எல்லாம் கேட்டுட்டு தான் நான் கடைசியா உங்ககிட்ட சொல்றேன், அதனால நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்னங்க மல்லி கனவுலயே மயந்துட்டு இருக்காங்க, ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. உடனே ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. ஏ மல்லி என்ன நீ என் தம்பியோட ஹனிமூன் போக போற 3 நாள் எல்லாத்துக்கும் உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, மற்றது வெளியில வாங்க வேண்டியது எல்லாமே ரஞ்சிதா உங்களுக்காக வாங்கி கொண்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்றாங்க. மல்லிகை என்ன சொல்றதுன்னே தெரியலங்க, நமக்காக இந்த ரஞ்சிதா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. உடனே ரஞ்சிதா ஒரே டென்ஷன், கோவம், என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டே தெரியல. ராஜிமா ஒவ்வொரு டைமும் நம்ம இப்படி டென்ஷன் பண்றாங்களே, இந்த மல்லி அனிமன் போறதுக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணுமா, இருக்கட்டும் கடைசியா உன்னை வச்சு சேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு பக்கம் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.